السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الأهلة قل هي مواقيت للناس والحج. صدق الله المولانا العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: صوموا لرؤيتكم وأفطروا لرؤيتكم. كما قال عليه الصلاة والسلام تسليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, 30 தராவீகள் அல்ஹம்துலில்லாஹ் தொழுதிருக்கிறோம். இந்த ஆண்டு 30 நோன்புகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அல்லாஹுக்கே எல்லா புகழும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நேற்றைய தினமே நாம் சொல்லியிருந்தோம். என்ன சொன்னோன்னா, நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் தராவீஹ் இருக்கும் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருந்தோம். அதற்குண்டான காரணங்களை நாம் சொல்லும் பொழுது நீங்களே இலகுவாக விளங்கிக்கிடலான்னு நினைக்கிறேன். அல்லாஹ் தஆலா விளங்கி விளக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் தஆலா நாம் மேலே சொன்ன வசனத்தில் அருமையாக சொல்லி தருவான். எஸ் அலூனக்க, நபியே உம்மிடத்தில் கேட்கிறார்கள், அனில் அஹில்லா, பிறைகள் சம்பந்தமாக உங்களிடத்தில் கேட்கிறார்கள். நிலவு சம்பந்தமான, நிலவு எப்படி எப்படிலாம் மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது சம்பந்தமான அந்த விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க, குல் ஹிய மவாகீத்து லின்னாஸ், அது மக்களுக்கு காலங்களை குறிப்பதற்குண்டான அடையாளம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். காலத்தை கணக்கிட்டுக் கொள்வதற்குண்டான ஒரு அடையாளமாக, ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக அல்லாஹ் தஆலா நிலவை வைத்திருக்கிறான் அப்படிங்கிறத நாம பார்க்க முடியும். ஆனால் கவிஞர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, பெண்களுக்கு ஈக்குவலாக தான் வர்ணிப்பாங்க. அப்படித்தானே? நிலவு அப்படின்னு சொன்னால நிலவை பெண்களோடு ஒப்பிட்டுத்தான் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுக்கு சில காரணம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அது வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்லலாம். சரி, ஆனா நிலவு அப்படிங்கக்கூடிய இந்த விஷயத்தை அல்லாஹ் எதுக்காண்டி நாம வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, மவாகீத்து லின்னாஸ், அது மக்களுக்கு உண்டான காலங்களை குறிப்பதற்குண்டான ஒரு அடையாளமாக, ஒரு விஷயமாக நாம வச்சிருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் அந்த நிலவை பற்றி சொல்லுகிறான். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலவை பற்றி பிறையை பற்றி சொல்லும் பொழுது அருமையாக சொல்லுவாங்க. நீங்க என்ன செய்யுங்க, சூமு, நீங்கள் நோன்பு பிடியுங்கள். அந்த பிறையை பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க நோன்பு பிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நோன்பு ஆரம்பிக்கிறதாக இருந்தா. அதே மாதிரி நீங்க நோன்பை விடுறதாக இருந்தா, பெருநாள் கொண்டாடுவதாக இருந்தாலும் அந்த பிறையை பார்த்துட்டு நீங்க என்ன செய்யுங்க, பெருநாளை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப காலங்களை குறிப்பதற்குண்டான அடையாளமாக நிலவுங்கிறது இருக்குது, சரியா? அதை பார்க்கறத வச்சுதான் நம்மளுக்கு என்ன செய்யப்படும், அடுத்த மாதத்தினுடைய துவக்கம்ங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல தெளிவுபடுத்துறாங்க. இப்போ நாம ஒரு நாள் அப்படிங்கிறது எத்தனை மணி நேரமாக நாம கணக்கிடுறோம்? 24 hours, 24 மணி நேரம். நம்ம இந்தியாவுக்கு சென்றாக எந்த ஊரை வச்சு கணக்கிடுறாங்கன்னு தெரியுமா? கல்கத்தா. என்னது? கல்கத்தாங்கிறது தான் நம்ம சென்ட்ரு சிட்டியாக, அதாவது நம்ம டோட்டல் இந்தியாவுக்கும் கல்கத்தாவினுடைய அமைப்பை வச்சு தான் பூகோளத்தினுடைய ஒரு கணக்கை வச்சு என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு அதை முடிவு பண்றாங்க. அந்த ஊரினுடைய அமைப்பு தான் நம்ம டோட்டல் இந்தியாவுக்கும் நம்ம டயத்தை நாம் என்ன செய்யறோம், மென்ஷன் பண்றோம். இப்போ அதுல இருந்து 24 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு நாள் அப்படிங்கிறது. இந்த நாள் கணக்கு அப்படிங்கிறது நம்ம எதை வச்சு கணக்கிடுறோம் அப்படின்னா, சூரியனை வச்சு தான் கணக்கிடுவோம். நம்ம மார்க்கத்துல நாள் அப்படிங்கிறத, ஒரு நாள் அப்படிங்கிறது சூரியனை வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும், கணக்கிட முடியும். சந்திரனை வச்சு மாதத்தை மட்டும் கணக்கிட முடியும். புரியுதுங்களா? இப்ப எப்படி 24 மணி நேரம் அப்படின்னு நம்ம கவுண்டிங் கொடுக்குறோமோ ஒரு நாள் அப்படிங்கிறதுக்கு, அதே மாதிரி ஒரு மாதம் அப்படிங்கிறத நம்ம அந்த
கணக்கு மணி நேரத்தினுடைய கணக்கை வச்சு, அதாவது நாட்களினுடைய கணக்கை வச்சு பார்க்கும்போது ஒரு அமாவாசை டு இன்னொரு அமாவாசை அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்யறாங்க, சந்திரக்கலை வல்லுநர்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. அப்போ ஒரு மாதம் அப்படிங்கிறது கரெக்டா பார்த்தோன்னு சொன்னா 29.5 நாள் அப்படிங்கிறது அதனுடைய சந்திரன் அது சுத்தி வரக்கூடிய அந்த அமைப்பை வச்சு நம்மளுக்கு சொல்றாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஏன்னா இது அறிவியல் பாடம் அப்படிங்கிறனால கொஞ்சம் ரொம்ப தெளிவா எல்லாம் பூமி உருண்டெல்லாம் இருந்தால் ஈஸியா இருக்கு சொல்றதுக்கு. சூரியனை சுத்தி வரக்கூடிய ஒவ்வொரு தனித்தனி பிளானட்ல நம்ம பூமி அப்படிங்கிறது ஒரு தனி கோள், அப்படித்தான் தனி பிளானட் எர்த்து அப்படிங்கிறது. இந்த எர்த்து தன்னைத்தானே ஒரு தடவை சுத்திக்கிறதுக்கு 24 மணி நேரமும், பூமி அது சூரியனை சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது, 365.25 நாள் வருது ஒரு வருஷத்துக்கு. அந்த கால்ங்கிறது தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா 4 வருஷத்துக்கு ஒருக்கா லீப் வருஷம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. புரியுதுங்களா? அது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 366 நாள் அப்படின்னு கணக்கு வந்துடும். சரிங்களா? ரைட்டு. இப்ப சந்திரன் அப்படிங்கிறது ஒரு தனி கோள் கிடையாது, அது தனியாக சூரியனை சுத்தி வரக்கூடிய கோள் கிடையாது. நம்ம பூமியினுடைய சப்கோள், துணைக்கோள் தான் அது. புரியுதுங்களா? அது தன்னைத்தானேயே சுத்திக்கிடும் சந்திரன், அதே சமயத்துல பூமியை தான் சுத்தி வரும். இருங்க அது சூரியன் முழுசா கேட்டுக்கணும், இடையில பேசக்கூடாது. ஏன்னா இது கொஞ்சம் கன்ஃபியூஸான விஷயம். அதாவது நிலவு அப்படிங்கிறது தன்னைத்தானேயும் சுத்தும், ஆனா அதனுடைய அசல் கோள் எது அப்படின்னு சொன்னா பூமி தான். பூமிக்கு உண்டான பூமி தான் அதுக்கு தாய்மாரி, அப்படி வச்சுக்கிடலாம். சரிங்களா? இப்ப நிலவு தன்னைத்தானே சுத்திக்கிட்டு பூமியை சுத்தி வர்றதுக்கு மட்டும் அமாவாசை டு அமாவாசை கிட்டத்தட்ட 29.5 நாள் அப்படிங்கிறது நமக்கு கணக்கு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இது ஒரு மாதம் அப்படிங்கிற. ஆனா இந்த நிலவுங்கிறது அது பூமியை சுத்தி வர்றது அப்படிங்கிறதோட, ஆனா பூமி எதை சுத்தி வருது, சூரியனை சுத்தி வருது. அப்படிங்கிறனால இதை நல்லா கணக்கு வச்சா அப்படின்னு சொன்னா பூமியோட சேர்ந்து நிலவும் என்ன செய்யும், சூரியனை சுத்தி வரும். ஏன்னா தாய் கூடயே சேர்ந்துதான் என்ன செய்யும், தகப்பனை சுத்தி வர்ற மாதிரி உண்டான ஒரு கணக்குக்கு நாம என்ன செஞ்சுக்கிடணும், விளங்கிக்கிடணும். இப்ப இப்படி இருக்கிற சூழ்நிலையில மொத்தம் 29.5 நாள் பூமியை மட்டும் சுத்தி வருது பாத்தீங்களா, அதுக்கு கணக்கு எடுத்தோம்னு சொன்னா 27 சில்லற நாள் வரும் கணக்கு. மொத்தமே 27 சில்லற நாள் தான் ஒரு மாசத்துக்கு. ஆனா சூரியனை சுத்தி வரக்கூடிய அந்த கணக்கு பூமியோட சேர்ந்து சூரியனை சுத்தி வருது இல்லையா, அதனால 29.5 நாள் அப்படிங்கிறது ஒரு மாதத்தினுடைய நிலவுனுடைய கணக்கு. இப்ப சில நேரம் என்ன செய்யும், இந்த 29 அப்படிங்கிறது 29லயே நமக்கு என்ன செஞ்சிடும், பெற தெரிஞ்சிடும். அடுத்த மாசத்தினுடைய பெற தெரிஞ்சிடும். அடுத்த மாசம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா 30 நாள் ஆனா தான் அதுக்கு அடுத்த பெற ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடிகிற மாதிரி சூழல்கள் அமையும். இந்த 12 மாதங்கள்ல 6 மாசம் இப்படி 29 நாளாக இருக்கும், 6 மாசம் என்ன செய்யும் 30 நாளா இருக்கும். சில நேரங்கள் என்ன செய்யும் 7 மாசம் 30 நாட்களாக வரும், 5 மாதங்கள் என்ன செய்யும் 29 நாளா வரும். சில நேரம் 7 மாசங்கள் எப்படி வரும் 29 நாளா வரும், 5 மாசம் 30 நாளா வரும். இது இந்த ஒரு மாதம் அங்கிட்ட இங்கிட்டும் மாறிக்கிட்டு இருக்கும். ஆனா அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் 29, 30 அப்படிங்கிறதா நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. மாதம்ங்கிறது 29 தான். அப்படி 29னுடைய எண்டில் நீங்க உங்களுக்கு பெற தெரியல, வயின் பிறை மறைக்கப்பட்டால், பிறை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்க, அந்த மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்யுங்க அப்படின்னு எல்லா காலத்திற்கும் தோதுவாக இருக்கக்கூடிய. இப்போ நம்ம இவ்வளவு அறிவியல் வளர்ந்ததுக்கு அப்புறம் நாம இந்த 29.5 நாளுங்கிறத எக்ஸாக்ட்லி நாம குறிக்கிறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு டெக்னாலஜி எந்த இதுவுமே இல்லாத காலத்துல நமக்கு சொல்லி கொடுத்த அதே ஃபார்முலா இந்த காலத்துக்கு நமக்கு என்ன செய்யும், கரெக்டாக பொருந்தும். சரி, இப்ப அமாவாசை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிடணும். அமாவாசைங்கிறது கிட்டத்தட்ட நம்ம அந்த நாள் கணக்கு அப்படிங்கிறது நம்ம சூரியனை வச்சு தானே நம்ம கணக்கு பண்றோம். அப்ப அந்த அமாவாசைங்கிற ஒரு நாளும் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் தான் நிலவனுடைய அந்த அளவீடு. புரியுதுங்களா? அப்ப அமாவாசை என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும், எப்ப முடியுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். கரெக்டா 23 அல்லது 24 மணி நேரம் என்ன செய்யும், அமாவாசைங்கிற அந்த ஒரு நாள் தொடரும். அது அமாவாசைன்னு சொன்னா நிலவு அன்னைக்கு நாம பார்க்க முடியாது அப்படிங்கிற நாள் தானே. ஏன் பார்க்க முடியாதுங்கிறது அது ஒரு தனி பாடம் இருக்கு. அது நம்ம அதை இப்ப உட்கார்ந்து விளக்கிக்கிட்டு இருந்தோம்னா விடிஞ்சிடும். ஏன் பார்க்க முடியாது, ஏன் அமாவாசைன்னு நம்ம சொல்றோம்னா அன்னைக்கு நம்ம பார்வைக்கு நமக்கு நிலவு சுத்தமா தெரியாது.
இது கிட்டத்தட்ட 23 அல்லது 24 மணி நேரம் வரும் இந்த அமாவாசைங்கிற. இந்த மாசம் இப்ப ரமலான் முடியுது இல்லையா, அமாவாசை நேத்து பிறந்துச்சு. நேத்து எப்ப பிறந்துச்சு? அமாவாசை பிறந்துச்சு. டைம் கரெக்டா பார்த்தோன்னு சொன்னா நேத்து 2:30 மணிக்கு மத்தியானம் பிறந்திருக்கு. நேத்து எத்தனை மணிக்கு பிறந்திருக்கு? 2:30 மணிக்கு அமாவாசை ஆரம்பம். எவ்வளவு நேரம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறோம்? குறைஞ்சது 23ல இருந்து 24 மணி நேரம் இருக்கும் அமாவாசைங்கிற. அப்ப எவ்வளவு நேரம் வரைக்கும் நம்ம இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் நம்ம கணக்கு பண்ணணும். நேற்று என்ன தேதி? 18, அப்படித்தானே? 18ஆம் தேதி மத்தியானம் 2:30 மணிக்கு அமாவாசை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதுல இருந்து 24 மணி நேரம் 23 மணி நேரம் கணக்கு வைப்போமே. இன்னைக்கு எத்தனை மணி வரைக்கும்? 1:30 மணி வரைக்கும் நமக்கு அமாவாசை இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் இருந்திருக்கு. சரியா? அமாவாசை முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா பெற என்ன செஞ்சிடும்? பெறையினுடைய காலம் ஆரம்பிச்சிடும். பெற தெரிய ஆரம்பிச்சிடும். அமாவாசைனா தெரியாதுன்னு அர்த்தம். பெற தெரிகிறது 1வது பெறை. இப்ப இந்த ஒரு பெறை அப்படிங்கிறது நமக்கு எப்ப வரும் அப்படின்னு சொன்னா கரெக்டா 24 மணி நேரம், குறைஞ்சது 20 மணி நேரத்தை தாண்டணும். புரியுதுங்களா? 20 மணி நேரம் அமாவாசை முடிஞ்சதுல இருந்து 20 மணி நேரம் முக்கம்மலாக முடிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னாதான், முழுவதுமாக முடிஞ்சிருந்தது அப்படின்னா தான் நமக்கு என்ன அந்த பெற பார்க்கிற லெவலுக்கு மெலிசான லேயராக வரும். சரிங்களா? இப்ப இன்னைக்கு நமக்கு 1:30 மணிக்கு வரைக்கும் அமாவாசை இருந்திருக்கு. இப்போ 1:30 மணில இருந்து இன்னைக்கு 6:30 மணி வரைக்கும் எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? 2:30, 3:30, 4:30, 5:30, 6:30, மொத்தம் 5 மணி நேரம் தான் ஆயிருக்கு. 5 மணி நேரத்துல ஒரு பெறையினுடைய ஒரு ஏஜ் அப்படிங்கிறது வராது. ஒரு ஏஜ் ஆனாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு ஏஜ்ங்கிறது குறைஞ்சது 23 மணி நேரம், 20 மணி நேரத்தையாவது தாண்டி இருக்கணும். இப்ப அப்படி நாம பார்க்கும் பொழுது இன்னும் 5 மணி நேரம் தான் பிறந்து ஆயிருக்கு, நம்ம கண்களால் பார்க்க இயலாது. அப்ப நம்ம நாளைக்கு நம்ம வந்து நமக்கு என்ன செய்யும்? நல்லா தெரியும். நாளைக்கு முழுசா இன்னைக்கு இந்த 5 மணி நேரத்தையும் நாளைக்கு 24 மணி நேரத்தோட கால்குலேஷன் பண்ண அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 29 மணி நேரம் ஆயிருச்சா? இப்ப 29 மணி நேரம் ஆனதுனால நமக்கு 2வது பெற மாதிரி பாக்குறதுக்கு நல்லா பிரைட்டா பெருசா தெரியும். உடனே எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? புலம்பார, என்ன 2 நாள் பெறை ஆயிருச்சு, சுன்னத்து ஜமாத்காரங்க பூரா இப்படித்தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இது அறிவியலையும் நமக்கு அல்லாஹ் ரசூல் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சோ அந்த 24 மணி நேரம் கணக்கு இதோட எல்லாத்தையும் நம்ம கணக்குகள் பண்ணி பார்க்கணும். சிலருக்கு மட்டும் சொல்லுவாங்க கணக்கை மட்டும் பாரு, பெறைய பார்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு சிலர் சொல்லுவான். அப்படி கிடையாது. பெறையவும் பார்க்கணும், கணக்கையும் பார்க்கணும். ரெண்டுலையுமே மீடியமா இருக்கணும். எல்லா காலத்திலும் எல்லாத்துலயுமே மீடியமாக இருப்பதைத்தான் நம்ம மார்க்க ரொம்ப தெளிவாக சொல்லி தருது கண்ணியத்திற்குரியவர்களை. அப்ப இன்னைக்கு பிறந்து 5 மணி நேரம் தான் ஆயிருக்கு, நம்ம பார்க்க இயலாது. நாளைக்கு தான் நம்ம பார்க்க முடியும். உம்மனா மேகத்தினால் மறைக்கப்படுறதும் சரிதான். இந்த மாதிரி இளம் பெறையாக இருந்து இன்னும் ஒரு ஏஜ் கூட ஆகாததை கூட உங்களுக்கு மறைக்கப்பட்டால் அப்படிங்கிற அந்த வாசகம் நமக்கு அதை எடுத்துக்கிடுங்கிறத நாம கவனத்துல கொள்ளணும் கண்ணியத்திற்குரியவர்களை. ஆக நம்ம இந்த மாசம் ரமலான 30ஆக நாம பூர்த்தி செய்வோம். நாளைக்கு என்ன செய்வோம்? நாளை மறுநாள் நாம பெருநாளை இன்ஷா அல்லாஹ் கொண்டாடலாமா? ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு, அதனால உங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சிருக்கும். அல்லாஹ் தஆலா உண்மையான விளக்கத்தை தருவதற்கு அல்லாஹ் போதுமானவன். அதாவது தீனை எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்கி அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.